சரி, அப்ப கவனிங்க. 13வது கேள்வி. 13வது, பின்வரும் கூற்றுக்களுள் பிழையானது எது தவறான கூற்றுன்னு கேட்கிறாங்கன்னா, மறைப்பூச்சிய வலுவின் பெருமானம் கூட்டப்படுதல் வேண்டும். சரிதானே? மறைப்பூச்சியலுக்குரிய ஆன்சர் கூட்டத்தான் வேணும். நேர்பூச்சியவலு கழிக்கணும். என்ன? துருப்பிடித்தலால ஏற்படும் வலு கழிக்கணும். அது சரி. துருப்பிடித்தலால ஏற்பட்ட வலு தான் நேர்பூச்சிய வலு. நேர்பூச்சிய வலு என்ன செய்யப்படணும்? கழிக்கப்படல் வேண்டும். அப்ப அதுவும் சரி. எல்லா அளவீட்டு கருவிகளும் பூச்சிய வலுவை உடையது. எல்லா அளவீட்டு கருவிகளையும் பூச்சி வலுவை உடையது பில. நகரும் நுணுக்கு காட்டிக்கு பூச்சி வலு காண தேவையில்ல. ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையில வித்தியாசம் தான் எடுப்பாங்க நகரும் நுணுக்கு காட்டில. அப்ப பூச்சி வலு காண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 4வது. அப்ப பிழையானது தானே கேட்கிறாங்க. பிழையானது 3வது. மறைப்பூச்சி வலு தாடைகள் தேய்வடைவதால் ஏற்படுது. சரி. இழிவெண்ணிக்கை குறைவான கருவிகளை பயன்படுத்தி வாசிப்பினை பெறும்போது சதவீத வலுவும் குறையும். அதுவும் சரி. இழிவெண்ணிக்கை குறைஞ்ச கருவியை பயன்படுத்தி வாசிப்படுத்தா சதவீத வலு குறைவா தான் இருக்கு. அடுத்து பாருங்க 14வது கேள்வி. பூச்சிய வலுட பெருமானம் என்னன்னு கேக்குறாங்கன்னா, அப்ப இந்த 0 தெரியுது தானே. அப்ப இது நேர்பூச்சிய வலு. அப்ப பாருங்க, அப்ப நேர்பூச்சிய வலுல எத்தனாவது பிரிவு பொருந்தது? 48. என்ன? அப்ப 48 தர 0.01. ஆகவே ஆன்சர் 0.48 மில்லிமீட்டர். 0.48 மில்லிமீட்டர். அடுத்தது பாருங்க. அடுத்தது மும்மைக்கோள் தராசில் பயன்படுத்தப்படும் கோட்பாடு. அதுல திருப்ப கோட்பாடு. மும்மைக்கோள் தராசுல ஒரு பக்கம் இந்த மாதிரி அளவு சட்டம் ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம் கோள்கள் இருக்கு. அப்ப இதுல திணி ஒண்ணு வச்சா இந்த கோள் மேல போகும். சரியா? உதாரணத்துக்கு இந்த பேனையை வைங்க, இங்கிட்ட திணி ஒண்ணு வைக்கக்குள்ள இது மேல போகுதுன்னு, அப்ப திரும்புமேனா. அப்ப இதுல இருக்கு திருப்ப கோட்பாடு. திருப்ப கோட்பாடு. 16வது பாருங்க. 16வது, மும்மைக்கோள் தராசில் உள்ள 3 அளவு சட்டங்களினதும் நிலை கீழுள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. தொங்க விடப்பட்டுள்ள மேலதிக திணிவு. மும்மைக்கோள் தராசுல அந்த ஓரத்துல 500 கிராம் திணிவு ஒண்ணு தொங்க விட்டுருக்காங்க. 500 கிராம். அதோட அளவிடைகள் பாருங்க. அளவிடைகள் பாருங்க. இதுல 500 கிராம் தானே இங்க காட்டுற வாசிப்பு. 500. இங்க 30. அதை எட் பண்ணி கொள்றேன். 30 கிராம். இந்த இதுல பாருங்க 3.5. 3.5. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டுங்க. 533.5. அதோட மேலதிக திணிவு தொங்க விட்டுருக்காங்களே 500, அதையும் கூட்டணும். அப்ப கூட்டின ஆன்சர் 1333.5. சாரி, 1033.5. அடுத்து பாருங்க 17வது. பின்வரும் நீளங்களில் எந்த நீளத்தை அளப்பதற்கு அடிமட்டம் பொருத்தமற்ற அளவீட்டு உபகரணம்? எதை அளக்குறதுக்கு அடிமட்டம் பொருத்தம் இல்லைன்னு கேட்கலாம். அடிமட்டத்துல 1 மில்லிமீட்டரை விட குறைவான ஆன்சர் அளக்க இயலாது, 100 மில்லிமீட்டரை விட அதிகமான ஆன்சரும் அளக்க இயலாது அடிமட்டத்துல. சரியா? 100 மில்லிமீட்டர்ல 100 சென்டிமீட்டர். ஏன்னா அதே நேரத்தில் அடிமட்டத்துல அளக்கக்குள்ள சரியா 10 சென்டிமீட்டரை விட குறைவான நீளங்கள் அளக்க கூடாது. ஏன் அளக்க கூடாது? சதவீத வலு 1 விட கூடிரும். அப்ப பாருங்க 15 அளக்கலாம். 101னா அது 10 சென்டிமீட்டரை விட கூடனா 10.1 அளக்கலாம். சரியா? 0.25 மில்லிமீட்டர். சரியா? 0.25 மில்லிமீட்டர். இதுக்கு பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்ல. 18.1 சென்டிமீட்டர் அளக்கலாம், பிரச்சனை இல்ல. 9 சென்டிமீட்டரும் அளக்கலாம், பிரச்சனை இல்லை. இது 9ம் 10 விட குறைவு தான். பட் உள்ள ரொம்ப சின்னது இது தானே. பொருத்தமற்றது 3வது. அடுத்து பாருங்க 18வது கேள்வி. 18வது கேள்வி, பூச்சிய வலுவும் அதன் பெருமானமும். இந்த படத்துல பூச்சிய வலுன்னா அதுல பெரு, இது மறை பூச்சிய வலு. ஏன்? வேணியட பூச்சியத்துக்கு இடது பக்கமாக, சாரி, பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு இடது பக்கமாக வேணியர் அளவுடைய பூச்சியம் இருக்குன்னா, அப்ப மறைப்பூச்சி.
மறைப்பூச்சுகள்னா மொத்தம் 10 வேணியர் பிரிவு. 10ல பாருங்க 7வது பொருந்தது. தர இழிவெண்ணிக்கை 0.1. 10ல 7 கழிச்சா 3, 3ஐயும் 0.1ஐயும் பெருக்குனா 0.3 மில்லிமீட்டர் மறைப்பூச்சிய வலு. 2வது ஆன்சர் சரியானது. 2வது சரியான பதில். அடுத்து பாருங்க 19வது கேள்வி. 19 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய வேணியர் கருவி ஒன்றின் பிரதான பிரிவொன்றின் நீளம் 0.5. பிரதான பிரிவொன்ற நீளம் 0.5. வேணியர் பிரிவொன்ற நீளம் என்ன? பாருங்க இழிவெண்ணிக்கைக்கு சமன்பாடு ஒரு ms மைனஸ் ஒரு v. இழிவெண்ணிக்கை கொடுத்திருக்காங்க 0.01. பிரதான பிரிவிட நீளம் 0.5. வேணியர் பிரிவிட நீளம் தெரியாது. அப்ப ஒரு வேணியர் பிரிவின் நீளம் 0.49 மில்லிமீட்டர். சரியா? 20வது பாப்போம். 20வது MCQ கேள்வி. வேணியர் கருவி ஒன்றினை பயன்படுத்தி 2 சென்டிமீட்டர் நீளத்தை அளந்த போது வலுவீதம் இவ்வளவாம் 0.05. உங்களுக்கு தெரியும் சதவீத வலுவுக்கு சமன்பாடு இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தரணும். அப்ப 2 சென்டிமீட்டர் நீளத்தை அளக்கக்குள்ள இந்த வலுவீதம்னா 1 சென்டிமீட்டர். அப்ப சொல்லுங்க கீழே உள்ள இந்த வாசிப்பு 2ல இருந்து 1க்கு போகுதுன்னா 2 மடங்கால் குறையுது. 2 மடங்கால் குறையுது. அப்ப கீழே உள்ளது 2 மடங்கால் குறைஞ்சா சதவீத வலு 2 மடங்கால் கூடணும். 2 மடங்கால் கூடணும். அப்ப ஆல்ரெடி 0.05 கொடுத்துட்டாங்க. அது 2 மடங்கால் கூடுன ஆன்சர் 0.1%. 0.1% சதவீத வலு. அடுத்து பாருங்க அடுத்தது. அடுத்த கேள்விகளை பார்ப்போம். எஸ்ஏ டைப் கேள்வினா எஸ்ஏ டைப் கேள்வி. ஓகே. அப்ப இதுல சொல்றாங்க முதலாவது D2 விட்டமும் H2 உயரமும் உடைய. D2 விட்டம் H2 உயரம். இதுல இருந்து D1 விட்டமும் H1 உயரமும் உடைய ஒரு சிறிய உருளைய வெட்டி நீக்குறாங்க. பெரிய உருளையில இருந்து சின்ன உருளை வெட்டி நீக்கப்படுதுன்னா விட்டம் D1, D2 உயரம் H1, H2 ஆகிய அனைத்து வாசிப்புகளுக்கும் வேணியர் கருவியை எல்லா வாசிப்பும் வேணியர்ல தான் அளக்கலாம். அப்ப வேணியர் எந்த பகுதி பயன்படுத்தப்படும் அப்படின்றது தானே கேள்வி. அப்ப பாருங்க H2ன்ற வாசிப்பு அளக்கிறதுக்கு இதுனா அப்ப H2ன்ற வாசிப்பு அளக்கிறதுக்கு வேணியட புறத்தாடை H1 அளக்கிறதுக்கு ஆழம் அளக்கும் கோல் D1 உள்விட்டம் அகத்தாடை D2 வெளிவிட்டம் புறத்தாடை தானே. அடுத்து 2வது பாருங்க. 2வது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லி இந்த திண்மத்தின் கனவளவு Vக்கான ஒரு கோவைய D1, D2, H1, H2 சார்பில் தருக. கனவளவுக்கான கோவை நான் இங்க எழுதுறேன். அப்ப இத கனவளவுன்றது பெரிய உருளையின் கனவளவுல இருந்து சிறிய உருளையின் கனவளவை கழிக்கிறது. அப்ப பை தர பெரிய உருளையில விட்டம் D2 தானே. அப்ப 6ஐ D2-வை 2ஆல பிரிக்கணும். விட்டத்தை 2ஆல இட வர்க்கம். பெரிய உருளையிட உயரம் H2 என. அப்ப Hக்கு பதிலா H2 சய பைக்கு பதிலா பைத்தா. சிறிய உருளையிட 6ஐ விட்டம் D1. அப்ப 6ஐ D1-ன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம். சரியா? சிறிய உருளையிட உயரம் H1. அப்ப இதுல நீங்க பொது எடுக்கலாம். பையின் கீழ் 4 பொது எடுத்தா D2 வர்க்கம் H2 மைனஸ்
d1 வர்க்கம் h1. அப்ப இதுதான் கனவளவு v-க்கான கோவை. கனவளவு v-க்கான கோவை. அடுத்தது பாருங்க, அடுத்தது விட்டம் உயரங்களுக்கான வாசிப்புகளில் எந்த வாசிப்பு கூடிய திருத்தத்தோட பெறணும்? அதற்கான காரணம் என்ன? எதை எல்லா வாசிப்பும் திருத்தம் கூட தான் பெறணும். எதை கூடிய திருத்தத்துல பெறணுமா இருந்தா விட்டம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா இருந்தா, சரியா? இல்ல நீங்க சமன்பாடு பார்க்கக்குள்ள பாருங்க, சமன்பாடு எங்களுக்கு கனவளவுக்கான சமன்பாடு இப்படித்தானே வந்துச்சு. பையின் கீழ் 4 d2 வர்க்கம் h2 மைனஸ் d1 வர்க்கம் h1 வந்துச்சுன்னா, அப்ப இங்க வர்க்கம் இருக்கு, விட்டத்துல என்ன இருக்கு? வர்க்கம். அப்ப விட்டத்துல விடப்பட்ட சிறிய தவறும் இந்த கணிப்புல, கனவளவுக்கான கணிப்புல பெரிய வலுவாக மாறும். ஏன்? வர்க்கம் இருக்கனா. அப்ப அதனால விட்டம் தான், உயரத்தை விட விட்டம் தான் துல்லியமா அளக்கப்படும். சரி, அப்ப பாருங்க, 4வது கேள்வி கேட்கிறாங்க. மேலே கூறப்பட்ட அவ்வாசிப்பை கூடிய திருத்தத்தோட பெற, கூடிய திருத்தத்தோட எடுக்கணும் தானே? அதுக்கு நீங்க பின்பற்ற நடைமுறை என்னன்னு கேட்கிறாங்க. அந்த உருளையிட வெவ்வேறு இடங்கள்ல விட்டம் அளந்து அதுல சராசரி விட்டம் துணியணும். சரியா? நிறைய விட்டம் அளந்து அதுல என்ன செய்யணும்? சராசரி விட்டம் துணிஞ்சா, சரியா, இந்த விட்டத்துக்கான திருத்தம் அதிகரிக்கும், வலு குறையும். 5வது பாருங்க, 5வது கேள்வி. அப்பா 5வது கேள்வி. வேனியர் கருவியின் தாடைகளை ஒன்றோடொன்று தொட செய்த போது h1 h2 d1 d2 ஆகியவற்றுக்கான வாசிப்புகளை பெற்றுக்கொண்ட போது கீழுள்ளவாறு வாசிப்புகள் அமைந்தது. கீழே இருக்க மாதிரி வாசிப்புகள் அமைந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அப்ப அந்த மாதிரி வாசிப்புகள் இருந்தா, ஒரு நிமிஷம், அப்ப முதலாவது தாடைகளை தொட செய்த போது ஒன்றுல உள்ள மாறி தாடைகளை தொட செய்ய, இது h1க்கான வாசிப்பு, h2 d1 d2 இப்படித்தானே வாசிப்புகள் கொடுக்குறாங்க. கருவீட இழிவெண்ணிக்கை என்ன? முதலாவது கேள்வி, கருவீட இழிவெண்ணிக்கை என்ன? பாருங்க, ஒரு பிரதான பிரிவிட நீளம் 1 மில்லிமீட்டர், 10 வேனியர் பிரிவு இருக்கு. 1 10ஆல பிரிச்சா கருவீட இழிவெண்ணிக்கை 0.1. ஓகே, 2வது கேள்வி பாருங்க. 2வது கருவீட பூச்சியவளு என்ன? பூச்சியவளு என்ன? இந்த தாடைகளை ஒன்னோட ஒண்ணு தொட செய்துதான் பூச்சியவளுக்குரிய வாசிப்பு எடுப்பாங்க. அப்ப தாடைகளை ஒன்னோட ஒண்ணு தொட செய்யக்குள்ள பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு வலது பக்கமா தானே வேணியர் அளவுடைய பூச்சியம் இருக்கு. அப்ப இது நேர் பூச்சியவள். பொருந்துற பிரிவு பாருங்க, 1 2 3 4 5 6 7வது பிரிவு தான் மேல உள்ளதோட ஒரே நேர்கோட்ல இருக்கு. 7 தர 0.1. அப்ப பெருக்க ஆன்சர் 0.7 மில்லிமீட்டர் இந்த கருவிட பூச்சியவள். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, d1 d2 h1 h2 ஆகியவற்றுக்கான உண்மை வாசிப்புகளை பெறுக. முதல்ல நான் h1க்கு எடுக்கிறேன். வேணியட பூச்சியத்துக்கு முன்னால் உள்ள பிரதான அளவுடை 40 மில்லிமீட்டர், 4 சென்டிமீட்டர், அப்ப 40 மில்லிமீட்டர். பொருந்தும் பிரிவு 7ஆவதுனா 7 தர 0.1. ஆகவே ஆன்சர் 40.7. ஆனா இது உண்மை வாசிப்பு இல்லை. ஏன்? நேர்பூச்சிகளுடைய கருவி தானே. இப்ப நேர்பூச்சிகளோட பெருமானத்தை கழிக்கிறேன், 0.7 கழிச்ச ஆன்சர் 40.0 மில்லிமீட்டர். இது எதுக்கான ஆன்சர்? h1க்கான ஆன்சர். h1 எவ்வளவு? 40.0 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்க, h2 அளப்பம். h2 வேணியட பூச்சியத்துக்கு முன்னால் உள்ள பிரதான அளவுட 8 சென்டிமீட்டர். 8னா 80 பிளஸ்
பொருந்தும் பிரிவு இதுலயும் 7 தான். 7 தான். இப்ப 7 தர 0.1. அப்ப ஆன்சர் 80.7. நேர்பூச்சிய வலுவ கழிக்கணும். கழிங்க ஆன்சர் 80.0 மில்லிமீட்டர். இது 80.0 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்க D1 வேணியட பூச்சியத்துக்கு முன்னால் உள்ள பிரதான அளவுடைய 1 சென்டிமீட்டர். என்ன உங்களுக்கு தெரியுமா? 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர் தானே. 10 சக. இதுலயும் பொருந்துற பிரிவு 7. அப்ப 7 தர 0.1னா 10.7. இங்கேயும் நேர்பூச்சியோடு கழிக்கணும். அப்ப கழிச்ச ஆன்சர் 10.0 மில்லிமீட்டர். D1 10.0 மில்லிமீட்டர். அடுத்து D2 பாவம். D2 0க்கு முன்னால் உள்ள பிரதான 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர்னா 20 மில்லிமீட்டர். பொருந்துற பிரிவு இங்கேயும் 7வது தான். இப்ப 7 தர 0.1. அப்ப 20.7. இதுல இருந்து பூச்சி வலுவ கழிங்க. கழிச்ச ஆன்சர் 20.0 மில்லிமீட்டர். 20.0 மில்லிமீட்டர். அப்ப இதுதான் இது ஒவ்வொன்றுக்குமான வாசிப்புகள். சரியா? ஒவ்வொன்றுக்குமான வாசிப்புகள். சரி, அப்ப பாப்போம் அடுத்தது எப்படி செய்ய போறோம்னு சொல்லி. அடுத்தது எவ்வாசிப்பினை பெறும்போது சதவீத வலு உயர்வா? எந்த வாசிப்பு எடுக்கக்குள்ள சதவீத வலு உயர்வு. அப்ப பாருங்க, சதவீத வலுவுக்கு சமன்பாடு இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100. இத்தனை சதவீத வலுக்கான சமன்பாடு. எல்லாத்துலயுமே இழிவெண்ணிக்கை 1தான். 0.1. அப்ப எங்க வாசிப்பு ரொம்ப சின்னதா இருக்கோ அங்கதான் சதவீத வலு உயர்வா இருக்கு. சொல்லுங்க, எந்த வாசிப்பு ரொம்ப சின்னதுன்னு பாருங்க. இது அவலத்திலையும் ரொம்ப சிறிய வாசிப்பு 10 தானே. 10 தானே ரொம்ப சின்ன வாசிப்பு. அப்ப அங்கதான் சதவீத வலு உயர்வா இருக்கு. அதாவது D1க்குரிய வாசிப்புல தான் சதவீத வலு உயர்வு. அடுத்து உருட கனவளவை காண சொல்றாங்க. காணுவோம். கனவளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்லி, பையின் கீழ் 4 D2 வர்க்கம் H2 மைனஸ் D1 வர்க்கம் H1. நான் பைக்கு 3ன்னு பெருமானம் எடுத்துக்கொள்றேன். பையில பெருமானம் 3ன்னு போட்டுக்கொள்றேன். அவங்க 22ன் கீழ் 7ன்னு கொடுத்தா அதை போடணும். நான் இங்க 3ன்னு எடுத்து. D2 எவ்வளவு? 20. இப்ப 20ன் வர்க்கம். H2 80. அப்ப 80 சய. D1 10. 10ன் வர்க்கம். H1 40. சரியா? அப்ப 3ன் கீழ் 4. ஓகே, இத பெருக்குவோம். 400 அங்க 8. இது 32,000 சய. இங்க 100னா 4,000. இப்ப கழிங்க. கழிச்ச ஆன்சர் 3ன் கீழ் 4 தர 28,000. இதையும் சுருக்கலாமே 7,000. அப்ப ஆன்சர் 21,000 மில்லிமீட்டர் கனம். ஏன் எல்லாமே மில்லிமீட்டர்ல தானே போட்டேன். அப்ப கனவளவு 21,000 மில்லிமீட்டர் கனம். சரியா? நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப 2வது எஸ்ஏ கேள்வியை பார்ப்போம். 2வது எஸ்ஏ. தாளொன்றின் அடர்த்தியை துணிய. A4 தாளொன்னு ரொம்ப சின்னதுனா அதுல அடர்த்திய துணியறதுக்கு ஒரு மாணவன் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளான். தாழ்ட நீளம் 25, அகலம் 20. சரியா? தாழ்ட நீளம் 25, அகலம் 20. பாருங்க, இதுதான் இந்த தாள். இந்த தாழ்ட நீளம் இதனை நீளம் அது 25. அகலம் 20. அகலம் 20. தடிப்பு நுண்மானி திரை கணிச்சிட இழிவெண்ணிக்கையிலும் சின்னது. தடிப்பு நுண்மானி திரை கணிச்சிட இழிவெண்ணிக்கையிலும் சின்னது. அப்ப அதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, அதே நுண்மானியால அளவிடுறது கஷ்டம். ஏன்? இழிவெண்ணிக்கையை விட சின்னது தானே, அதனால கடினம். பாப்போம் என்ன கேட்க வாராங்கன்னு சொல்லி. முதலாவது கேள்வி. ABCD ஆகிய பகுதிகளை இனம் காணும். இனம் கண்டுருவோம். ஏ பட்டடை. பி கதிர்கோள். சரிதானே? பி கதிர்கோள்.
சி பிரதான அளவுடை, சி பிரதான அளவு, டி வட்ட அளவுடை, இ பட்சுழற்சி, இ பட்சுழற்சி. ரெண்டாவது பாருங்க, குறியீடை தூரம் எனப்படுவது யாது? வட்ட அளவுடை ஒரு முழு தடவை சுற்றும் போது அது பிரதான அளவுடையில நகர்ந்த தூரம் தான் குறியீடை தூரம். வரைவிலக்கணத்துல பார்ப்போம். மூணாவது, நுண்மானியின் வட்ட அளவு திட்டத்தின் ஒரு முழு தடவை சுற்றும் போது அது பிரதான அளவு திட்டத்துல 1 மில்லிமீட்டர் நகர்ந்ததாம். வட்ட அளவுடைய ஒரு ரவுண்ட் சுற்றக்குள்ள பிரதான அளவுடையில 1 மில்லிமீட்டர் தூரம் நகருது. வட்ட அளவு திட்டத்துல 100 பிரிவுகள் இருக்காம். அப்ப இழிவு எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஒரு தடவை சுத்தக்குள்ள 1 மில்லிமீட்டர் தூரம் போனா அதுதானே குறியீடை தூரம். அப்ப குறியீடை தூரம் 1. வட்ட அளவுடையில எத்தனை பிரிவு இருக்கு? 100. அப்ப 1 100ஆல பிரிங்க, 0.01 இத்தனை இழிவு எண்ணிக்கைக்கு சமன்பாடு. குறியீடை தூரத்தின் கீழ் வட்ட அளவுடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். அடுத்த பாருங்க, அடுத்த கேள்விய. இக்கருவியினை பயன்படுத்தி தாள் ஒன்றின் தடிப்பினை அளப்பதற்கான முறையை விவரிக்க. இந்த தாள் ரொம்ப மெல்லிசனா, அவ எப்படி நுண்மானியை பயன்படுத்தி அளக்குறேன்னா, இந்த மாதிரி நிறைய தாளை ஒண்ணுக்கு மேல அடுக்குங்க. அப்ப அடுக்கக்குள்ள தாள்ட தடிப்பு என்ன செய்யும்? கூடும் தானே. இப்ப மொத்த தடிப்பு அளந்துட்டு தாள்களோட எண்ணிக்கையால பிரிச்சு விட்டா ஒரு தாள்ட தடிப்பு கிடைக்கும் தானே. அப்ப அதுதான் முறை, அதுதான் முறை. அப்ப அதை எழுதணும். தாள் ஒன்னுட தடிப்பை எப்படி அளப்பீங்கன்னா, பல தாள்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டு மொத்த தடிப்பு அளக்கப்பட்டு பின்னர் தாள்களின் எண்ணிக்கையால் பிரிக்கப்படல் வேண்டும். சரி, அஞ்சாவது பாருங்க, தாள் ஒன்றிட தடிப்பு. ஒரு தாள்ட தடிப்பு 0.05 எனில் நுண்மானி பயன்படுத்தி தாளின் தடிப்பை அளக்கும் போது வைக்க வேண்டிய தாள்களோட குறைந்தபட்ச எண்ணி. எங்களுக்கு தெரியும் சதவீத வலுவுக்குரிய ஆன்சர் 1ன்னு வரணும். ஏன்னா 1ன்னு வரணும். சதவீத வலுவுக்கு சமன்பாடு இழிவு எண்ணிக்கை. நுண்மானிக்கு 0.01 தானே. எத்தனை தாள்னு தெரியாது. இழிவு எண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. ஒரு தாள்ட தடிப்பு 0.005. எண் எண்ணிக்கையான தாள்கள் தானே வைக்கிறேன். அப்ப மொத்த தடிப்புக்கு எண் தர 0.05 தர 100. ஆகவே இதை சுருக்கி பாருங்க, என் சமன் ஆன்சர் 1ன் கீழ் 0.005 வரும். அப்ப ஆன்சர் 200 தாள்கள். ஆக குறைஞ்சது எத்தனை தாள்கள் வைக்கணும்? 200. ஆறாவது பாப்போம். ஆறாவது, தாள் ஒன்றின் திணிவு 100 மில்லிகிராமாம். அப்படியா தாள்ட அடர்த்திய கிராம் சென்டிமீட்டர் -3 எனும் அலகில் கணிக்க. பாருங்க, அடர்த்திக்கு சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு. திணிவு 100 மில்லிகிராம். மில்லிகிராம கிராமுக்கு மாத்த 10⁻3. கனவளவு, இந்த கனவளவுன்றது நீளம் தர அகலம் தர உயரம். உயரம்னா இந்த தாள்ட தடிப்பு தான் உயரம். என்ன அப்ப பாருங்க, நீளம் 25, அகலம் 20. மேல கேள்வியில சொன்னாங்கன்னா சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டர் மைனஸ் தானே கேக்குறாங்க. தடிப்பு இவ்வளவு, இவ்வளவு 0. அதாவது 5 தர 10⁻3 மில்லிமீட்டர். இதை சென்டிமீட்டருக்கு மாத்தினா 5 தர 10⁻4 சென்டிமீட்டர். அப்ப இதை சுருக்க, இதை சுருக்க இதை விட்டா 1000, 1000ன் கீழ் 500. அப்ப ஆன்சர் 2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ். அடர்த்தி, அடர்த்தி 2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ். அடுத்து பாருங்க, நுண்மானில கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, பகுதி ஈயின் பயன்பாடு என்ன? பகுதி ஈட பயன்பாடு பாருங்க, பகுதி ஈன்றது, பகுதி ஈன்றது தீத்தாள் தலை தானே. பகுதி ஈன்றது தீத்தாள் தலை. அப்ப இது இந்த பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில பொருள் ஒண்ணு வைக்கக்குள்ள கதிர்கோள் போயிட்டு பொருளை தொட்டோன அதுல கிரிக்கின ஒலி கேட்கும். அப்ப கிரிக்கின ஒலி கேட்டு சார்ந்தா அதுக்கு மேல அந்த பொருள் அழுத்தப்படாது. அப்ப பொருளை மேலதிக அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஈட பயன்பாடு. மேலதிக அழுத்தத்திலிருந்து பாதுகாத்தல்.
கடைசி எஸ்ஏ கேள்வியையும் பார்த்துருவோம். கடைசி எஸ்ஏ கேள்விய பாருங்க. நகரும் நுணுக்கு காட்டி ஒன்றின் பரும்படி அமைப்பை படம் காட்டுகின்றது. அதோட பிரதான அளவுடை 1/2 மில்லிமீட்டர் நீளத்தை கொண்டிருப்பதுடன் 49 பிரதான பிரிவுகள் 50 வேனியர் பிரிவோடு பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டுள்ளது. கருவியின் இழிவெண்ணிக்கை என்ன? இழிவெண்ணிக்கைனா ஒரு பிரதான பிரிவு நீளத்தின் கீழ் வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கை. எத்தனை வேனியர் இருக்கு? 50 தானே? 50. அப்ப அரை 50ஆல பிரிச்ச ஆன்சர் 0.01 மில்லிமீட்டர் கருவிட இழிவெண்ணி. அடுத்து 2வது கிடையை செப்பம் செய்ய பயன்படுத்தப்படும் திருகு. கிடை செப்பம் செய்யக்கு நகரும் நுணுக்கு காட்டில பயன்படுத்த இந்த கீழே உள்ள திருகு. ஏன்னா எது? சி. அடுத்து திருகாணிகள் ABE என்பவற்றின் பயன்பாட்டை குறிக்கும். ஏட பயன்பாடு நகரும் நுணுக்கு காட்டியை நிலைக்குத்தாக அசைத்தல். நிலைக்குத்தாக மேல கீழே அசை. அடுத்து பீட பயன்பாடு. பி குவியப்படுத்துதல். பொருளை போக்கஸ் பண்ணி எடுக்கணுமே. எடுத்தா தானே வாசிப்புகள் நாம் எடுக்கலாம். போக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் பி பயன்படுது. குவியப்படுத்துதல் அல்லது பொருளின் தெளிவான பிம்பத்தை பெற்றுக்கொள்ள. அடுத்து இ. இந்த இருக்கு. இது நிலைக்குத்தா நகர்த்துற மாதிரி. ஈன்றது நகரும் நுணுக்கு காட்டியை கிடையாக நகர்த்துதல். கிடையாக நகர்த்து. 4வது கேள்வி. 4வது நகரும் நுணுக்கு காட்டியினை மட்டும் பயன்படுத்தி அளக்கக்கூடிய இரு வாசிப்புகளை குறிப்பிடுவோம். நகரும் நுணுக்காட்டியால மட்டும்தான் அளக்கலாம். அப்படின்னா ரப்பர் குழாயிட உள்விட்டம், ரப்பர் குழாயிட வெளிவிட்டம், மயிர்த்துளை குழாயிட உள்விட்டம், சவர்க்கார குமிழிகளோட விட்டம். இது வந்து நகரும் நுணுக்கு காட்டியால மட்டும்தான் அளக்கும். சரியா? அடுத்து முக்கோணி ABC கீழே காட்டப்பட்டுள்ளது. அதனை நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கும் போது தென்படும் விதத்தை குறிப்பிடு. தென்பற்ற வீதம். சரியா? எங்களுக்கு இதுல பார்க்கக்குள்ள தென்பற்ற பிம்பம் வந்து தலைகீழான பிம்பமா இருக்கு. சரியா? தலைகீழானதா இருக்கு. அப்ப இப்படித்தான் பிம்பம் இருக்கு. அப்ப இது ஏனா இங்க பி இருக்கும், இங்க சி இருக்கும். தலைகீழான அப்படியே மாறித்தான் ரிவர்ஸ்ல தான் பிம்பம் வரும். நகரும் நுணுக்காட்டுல எப்பவும் தலைகீழான பிம்பம் தான் கிடைக்கும். சரி, பாருங்க அடுத்த கேள்விய. ஒரு குழாயின் உள்விட்டத்துக்கான வாசிப்புகளை பெறும்போது நகர் நுணுக்கு காட்டியின் குறுக்கு கம்பியினை 4 அமைவுகளாக தெளிவாக தனித்தனியாக வரைந்து வாசிப்புகளை கிடைவேணியர் நிலைக்குத்து வேணியர் எவ்வளவு திட்டத்தை பயன்படுத்தி பெறுவீர் என குறிப்பிடுக. பாருங்க, நகரும் நுணுக்கு காட்டியில வாசிப்பு அளக்கக்குள்ள உதாரணத்துக்கு இதான் மைத்துளை குழாயின்னு வைங்களேன். உள்விட்டம் என்ன? அப்ப இதான் உள்விட்டம். அப்ப 4 வாசிப்புகளை தெளிவா குறிப்பிட சொல்றோம். அப்ப ஒன்னீங்க நாளையும் பார்த்துருவோம். அடுத்து அப்ப ஃபர்ஸ்டா குறுக்கு கம்பி இங்க, அடுத்து இங்க, பிறகு இங்கன ஒருக்கா, அடுத்து இங்க வரும். சரியா? அப்ப இங்க மேல கீழே, மேல இது கீழே, இது 2 சைட்ல. அப்ப மேல கீழேனா இது வந்து நிலைக்குத்துனா நிலைக்குத்து அளவிடை. இதுவும் கீழே நிலைக்குத்து அளவிடை. சைட்ல செய்தா இருந்தா கிடை அளவிடை. அப்ப இது 2 கிடை அளவிடைன்னு சொல்லுவோம். கிடை அளவு. பாருங்க ஏழாவது நகரம் நுணுக்கு காட்டி நிலைக்குத்து கிடை வேணியர் அளவு திட்டங்களை பயன்படுத்தி பெறப்பட்ட வாசிப்புகள். இது 2ம் நிலைக்குத்து அளவுடைய பயன்படுத்தி பெற்ற வாசிப்புகள். இந்த இதை போட்டுக்கொள்றேன். 10.12. இது 11.30. இது 70.10. இது இன்னொரு வாசிப்பு இல்லை. இருந்தா தான் நாங்க வாசிப்பு சராசரி காணலாம். ஓகே, நான் இன்னொரு வாசிப்பு கொடுக்குறேன். எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. 71.40 அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப விட்டத்துக்கான வாசிப்பு காணக்குள்ள பாருங்க, நிலைக்குத்தா நகர்ந்த தூரம் காணுமா இருந்தா பெருசுல இருந்து சின்னதை கழிங்க. நிலைக்குத்தா பெருசுல இருந்து சின்னது. 11.30 இருந்து 10.12 கழிக்கிறேன். கழிச்ச ஆன்சர் 1.18. இது நிலைக்குத்து விட்டு. அடுத்து கிடை விட்டம் காணுமா இருந்தா இங்க பெருசுல இருந்து சின்னதை கழிங்க. 71.40 இருந்து 70.10 கழிக்கிறேன். கழிச்ச ஆன்சர் 1.3.
இப்ப பாருங்க விட்டத்துக்கு 2 ஆன்சர் இருக்கு தானே. இப்ப இது ரெண்டுக்கும் சராசரி காணணும். 1.18 1.3 சைடு கூட்டின ஆன்சர் 2.48. இத சராசரினா இதை 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்ச ஆன்சர் 1.24 மில்லிமீட்டர் சராசரி விட்டு. சரிதானே? ஓகே. அப்ப இவ்வளவுதான் அளவீட்டு கருவிகள் பாடத்துல கேள்விகள் செய்திருக்கேன். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதான் சரி இன்னும் கூடுதலான கேள்வி உங்களால செய்யலாம். ஓகே பாய், குட் நைட். நாளைக்கு இன்னொரு பாடத்துல சந்திப்போம்.